பெரிய அச்சீவ்மெண்ட், பெரிய லட்சியம், கனவுனா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஆர்ச்சரியில வந்து கோல்டு மெடல் வாங்கணும், ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கணும். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பிளட் வாமிட் எடுக்கிறார், செக் பண்றாங்க, போய் பார்த்தா அவருக்கு பிளட் கேன்சர். ஒரு மாசம் தான் இருப்பீங்க அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. குட் பை, பை பை, and I'll be back. கடைசியாக அவர் பேசின வீடியோஸில் கூட பவன் கல்யாண் அவர்களும் விஜய் அவர்களும் என்னை வந்து சந்திச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் வந்து இவர் இருக்கிறது பெசன்னரில் இருக்கிறாரு, அவர் இருக்கிறது நீலாங்கரில் இருக்காரு. அப்படி நினைச்சா ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்துடலாம். விஜய் மனசு இல்லையே, வாழ்வினுடைய கடைசி கடத்தில் இருக்காரு. ஒவ்வொரு நாளும் அவருக்கு வந்து அவருடைய ஆயுள் காலம் குறைஞ்சிட்டே வருது. அவர் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தார், பிளட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ற வரைக்கும் போடுறாரு, எல்லா வீடியோவும் போடுறாரு. கடைசி 2 நாள் போடல, கோமா ஸ்டேஜுக்கு பிறகு இறந்துறாரு. இப்போ என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு சிறு ஆசையை கூட விஜயால் நிறைவேற்ற முடியும். தீவிரமான ஒரு அதிமுக விசுவாசி, ஜெயலலிதா பெரிய ரசிகர். அவர் இவருடைய பிளட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு அதை வச்சு ஒரு டிராயிங் பண்ணி அந்த மாதிரிடைய போட்டோவை கொண்டு போய் கொடுத்தாரு. அந்த மாதிரியான ஒரு சாகசங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். எப்பயுமே ஒரு பரபரப்பா ஒரு லைம் லைட்ல இருக்காரு. பட் இந்த மாதிரி உடம்பு சரியாம அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாரும் வரலங்கிறது அவருக்கு பெரிய ஒரு வருத்தம் இருக்கு. இவரோட ஆர்கன்ஸ்ல வேற டொனேட் பண்ணிருக்கிறதா தகவல் வந்து. ஆமா, மொத்த ஃபுல் பாடியுமே வந்து டொனேட் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக திரையுலகம் கைவிட்டுருச்சு. திரையுலகத்துக்கு சேர்ந்த யாரும் வந்து அவர் உடல்நிலை சரியில்லாமல் பார்க்கல. பட் சினிமாவுக்காக அவருடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்துச்சு. அந்த ஞாபகத்தை வச்சாவது ஒரு மரியாதை செலுத்திருக்கணும். பட் யாரும் பண்ணலையே. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரைவிமர்சகர் சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தற்போது சிஹைன் ஹுசைன் அவர் வந்து காலமாயிருக்காரு. ஸோ அவருடைய மரணத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அவரே வந்து வெளிப்படையாக பேசியிருக்காரு. அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ உண்மையிலே அவரோட திரை பயணம் வந்து எப்படி தொடங்குச்சு, என்ன ஆச்சு, எதுக்கு இந்த நிலைமை அவருக்கு? 80 காலகட்டங்கள், 1980 காலகட்டங்களில் வந்து புருஸ்லியினுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு தமிழ்நாட்டில். சின்ன குழந்தையா இருக்கப்பெல்லாம், சின்ன பையனாக இருக்கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு புருஸ்லி இருப்பார். அதாவது ரமேஷ் புருஸ்லி, ரமேஷ் லீ, அந்த மாதிரி குமார் லீன்னு நிறையா அங்கங்கே புருஸ்லியினுடைய தாக்கத்தால் கராத்தே கற்றுக்கிட்டவர்கள், கராத்தே கிளாஸுக்கு போனவங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாகசம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓடு உடைக்கிறது, செங்கக்கல் உடைக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு புருஸ்லியுடைய ஒரு தீவிரமான ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்படி புருஸ்லியால் ஈர்க்கப்பட்டவர் தான் இந்த ஷிகான் ஹுசைனி. ஓகே. ஷிகான்ங்கிறது அவர் அந்த ஒரு பட்டம் மாதிரி, அது ஹுசைன்றது தான் அவருடைய பேர். ஓகே. மதுரையை சேர்ந்தவர் இவர் பூர்வீகம். அவங்க அப்பா வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்காரு, காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சின்ன வயசுலேருந்து அந்த புருஸ்லி மேல் உள்ள ஆர்வத்தால் அங்கே ஒரு மாஸ்டர்கிட்ட கராத்தே கற்றுக்கிறாரு. கராத்தே கற்றுக்கிட்டு கராத்தே கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறார். ஓகே. அங்கே இருக்க காலேஜஸ், ஸ்கூலுக்குலாம் கராத்தே கிளாஸ் எடுக்கிறாரு. மாஸ்டர் ஹுசைன்னா தான் அந்த ஏரியாவில் தெரியும், மதுரையில். அந்த மாதிரி இருக்கிற ஆள். அப்புறம் ஒரு கட்டத்தில் சினிமா போவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்படுது. சினிமாவுக்காக சென்னை வர்றாரு. சென்னை வந்து அவருடைய வேலையும் பண்ணுறாரு. முதல் படம் வந்து கே பாலச்சந்தர் படத்தில். ஆமாம், அது பாலச்சந்தர் அவர் எப்படி இன்ட்ராக்ட் ஆனாருங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இவர் வெறும் கராத்தே மேன் மட்டும் கிடையாது. இவர் வந்து ஒரு மல்டி டேலண்டட். நல்லா டிராயிங் பண்ணுவார், நிறைய ஸ்கல்ப்சர் பண்ணுவார். அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸும் பண்ணுவார், ஆர்ச்சரிஸ் பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் தெரியும். அப்போ பாலச்சந்தர் மாதிரியே ஒரு சிற்பம் ஒன்று செதுக்கிறார். அவர் மாதிரியே இவரே செதுக்கிறாரு. செதுக்கி அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. கொடுத்தோன்னே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். இன்னும் நம்மள மாதிரி ஒரு தானே செஞ்சு கொண்டு கொடுக்குற, கையால் செஞ்சு கொடுக்குறது இம்ப்ரெஸ் ஆகிட்டு, நீ பார்க்குறப்ப வந்து ஒரு ஆப்பிரிக்கன் ராப் சிக்கர் மாதிரி இருக்கிற, நடிக்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் தான் வந்து முதல்ல புன்னகை மன்னன் படத்தில் அவர் பண்ணியிருப்பாரு. நான் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கும் ஹேரு, ஒரு ஃப்ரெஞ்ச் பெய்டு வச்சிருப்பாரு, ஒரு ஆப்பிரிக்கன் ராப் பாடக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் இருப்பார். அந்த டைம்ல வந்து ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருப்பார். ஆமாம், ஸ்லிம்மாக ஹைட்டாக இருப்பார். அந்த படத்தில் நடிக்க கூப்பிட்டார். வேலைக்காரன், அவருடைய படத்துலேயே வேலைக்காரன் பண்ணார். அப்புறம் சில படங்கள் பண்ணார். அப்புறம் அவருக்கு என்னென்னா மெயினாக வந்து ஒரு கிளாஸ் தான். ஓகே. மெயினாக ஆர்ச்சரி ப்ளஸ் அண்ட் கராத்தே கிளாஸ் தான். வேர்ல்டு வைடு டோர்னமெண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணி வேலையுடைய எங்கே டோர்னமெண்ட் நடந்தாலும் கூட்டு போவார். எல்லா நாட்டுக்கும் மேக்ஸிமம் அவர் போகாத நாடு இருக்காது நினைக்கிறேன். 400 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவர் ட்ரெயின் பண்ணியிருக்கிறதா சொன்னார். இல்லை, கூடவே இருக்கும். ஆனால் இந்த கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க ஆல் ஓவர் இந்தியா. ஓகே ஓகே. 10,000 ஸ்டூடெண்ட்டு. இந்த 10,000 ஸ்டூடெண்ட்டும் இன்னைக்கு வேறு இடத்துல கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. வேறு இடத்துல கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, வேறு இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டோர்னமெண்ட் எங்கே நடந்தாலும் அவங்களை அழைச்சிட்டு போவார். அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். அதனால் அந்த ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணாங்க, நீங்கள் வில்லனா அடி வாங்குற மாதிரிலாம் நடிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஆக்டிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணார்.
ஆனால் சினிமாவுக்கு உண்டான கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தார். ஓகே. இப்போ எப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்த விசிடி ப்ராப்ளம் இருந்துச்சு, திருட்டு விசிடி போட்டு வைக்கிறதுல ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ இவர் தலைமையில், இவருடைய ஸ்டூடெண்ட் தலைமையில் இவர் ஒரு பறக்குப்படை மாதிரி ஒன்று அமைச்சார். ஓகே. யார் எங்கே விசிடி வைக்கிறாலும் இவங்க டீமே போவாங்க, போய் ரெக்கவரி பண்ணுவாங்க, அவங்கள வந்து போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க. திடீர்னு ஓடுற ஆம்னி பஸ்ஸை மறித்து உள்ளே ஏறி போய் படம் ஓடுதான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி வேலைகள்லாம் சினிமாவில் உண்டான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார். அவரே மை இண்டியான்னு ஒரு படம் நடித்தார், அவரே எடுத்து நடித்தார். அப்புறம் சில படங்கள் நடித்தார். நிறைய சினிமா பிரபலங்களுக்கு ட்ரைனிங் இருந்தார். ஓகே. நிறைய இன்னைக்கு நமக்கு வெளியே தெரிஞ்சுன்னா விஜய்க்கு அவர் தான் பர்சனல் ட்ரைனராக நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு. பத்ரி படத்தில் நடிச்சிருப்பாரு, அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. இவர் வெறும் ஆர்ச்சரி ஒரு கராத்தே மாஸ்டர் மட்டும் கிடையாது, நிறைய சாகசங்கள் செய்யக்கூடியவர். அப்படின்னா ஜெயலலிதா ஜிம்னாஸ்டிக் பண்ணுவார், நிறைய அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணுவார். இந்த ஜெயலலிதா அந்த அம்மையார் இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா, அவர் சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க, அதனால நான் சிலுவையில் அரைஞ்சிக்கிறேன்ட்டு ஏசுநாதர் மாதிரி கையை வச்சு சிலுவையில் அரைஞ்சார். அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அது அதே மாதிரி பாம்பு, விஷத்தன்மை உள்ள பாம்பு வந்து உடம்புல கொத்த விட்டு அதுக்கு பிறகு அதில் வந்து டிராயிங் பண்ணுறான், அந்த இது இல்லாமல் பண்ணுறதுக்கு. அப்படி நிறைய இந்த மாதிரியான கின்னஸ் ரெக்கார்டு, இந்த மாதிரியான வேலைகள் பரபரப்பாக போகும். ஒரு டிவி ஷோ ஒன்று பண்ணார், குக்கரி ஷோ, அதான் பயங்கர ரீச். அதாவது இந்த மிக்சி இது பண்ணுவார், உடலாம் தூக்கி போட்டுருவார், ஒரு சட்டி இது பண்ணுவார், அதை ஃபைட் பண்ணுற மாதிரியே குக் பண்ணுவார். அந்த அந்த ஒரு அதிரடி சமையல் அது பயங்கர எல்லாருக்கும் ரீச் ஆகிருந்துச்சு. அந்த மாதிரி மல்டி டேலண்டட் பர்சன். 60 வயசு ஆக போகுது. இவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கார், இசாக் ஹுசைனின். அவரும் ஒரு ஆக்டர் தான். அவர் என்னன்னா, ஒரு வெளிநாட்டில் இருக்கார், ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் வெக்கேஷனுக்கு வந்து ஒரு படம் எடுத்துகிட்டு போவார். அந்த மாதிரி வெக்கேஷனுக்கு எங்கேயாவது வருவார், அவர் கிட்டத்தட்ட 10-15 படம் நடிச்சிருப்பார். அவரே ஃபைனான்ஸ் பண்ணி, அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் நடிச்சுட்டு திருப்பி போயிடுவார். அந்த மாதிரி ஒரு நடிகர் அவர். இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணார். திடீர்னு பார்த்தா பிப்ரவரி மாதம் மிடில் வரைக்கும் அவர் நார்மலாக தான் இருக்கார். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சேர்த்து வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பண்ணுறாங்க. அதை எப்படி பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ ஆர்ச்சரி ட்ரைனிங் கொடுத்து அவங்க ட்ரெயின் அப் பண்ணி வேர்ல்டு வைடு கொண்டு போகிறதுக்காக தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் இவரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான ஒரு இது கூட நடந்துச்சு பிப்ரவரி. அதான் கடைசி நிகழ்ச்சி நடந்தது எங்கள் தாம்பரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் கலந்துக்கிட்டு எல்லாம் பண்ணார். அந்த மாதிரி. ஏன்னா அவருடைய பெரிய அச்சீவ்மெண்ட்டு, பெரிய லட்சியம், கனவுன்னா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஆர்ச்சரியில் வந்து கோல்டு மெடல் வாங்கணும், ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணும், அதுக்காக தான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற நிறைய அவருடைய ஆசைகள். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பிளட் வாமிட் எடுக்கிறார், செக் பண்ணுறாங்க, போய் பார்த்தா அவருக்கு பிளட் கேன்சர். 1 மாதம் தான் இருப்பீங்க அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் அவருக்கு கிடையாது. பொதுவாகவே இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக், கராட்டேல இருக்க ஆட்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் இருக்காது. அவங்க அதுலேயே தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதுலாம் இருப்பாங்க. ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா, ஜெயலலிதா அந்த அம்மையார் என்ன பண்ண, தீவிரமான ஒரு அதிமுக விசுவாசி, ஜெயலலிதா பெரிய ரசிகர் அவர். அந்த மாதிரி இவருடைய பிளட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு அதை வச்சு ஒரு டிராயிங் பண்ணி அந்த மாதிரியுடைய ஃபோட்டோவை கொண்டு போய் கொடுத்தாரு. அந்த மாதிரிலாம் கூட பண்ணார். அந்த மாதிரி ரொம்ப விசுவாசமான அதிமுக கூட விசுவாசமான ஆள். பட் இந்த மாதிரி உடம்பு சரியாமல் அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாரும் வரலங்கிறது அவருக்கு பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. கடைசியாக அவர் பேசின வீடியோஸில் கூட பவன் கல்யாண் அவர்களும் விஜய் அவர்களும் என்னை வந்து சந்திச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த வீடியோ வைரல் ஆச்சு, அவங்க காதுக்கும் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அவங்க வந்து மீட் பண்ணியிருக்கலாம்? இல்லை, பவன் கல்யாணம் கூட விட்டுருங்க, அவர் அதர் ஸ்டேட்காரரு, நீங்கள் டெபுட்டி சிஎம்மாக இருக்கிறாரு. விஜய் வந்து இவர் இருக்கிறது பெசன்னரில் இருக்கிறாரு, அவர் இருக்கிறது நீலாங்கரியில் இருக்காரு. நினைச்சா ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்துடலாம். விஜய் மனசு இல்லையே, வாழ்வினுடைய கடைசி கடத்தில் இருக்கார், கடைசி ஆசைன்னு கூட சொல்லலாம். ஓகே, அதை அவரால் விஜயால் ஒரு கூட பயணம் பண்ணவர், அவர் மாஸ்டர்னு சொன்னவர், அவர்கிட்ட கற்றுக்கிட்டவர், அவர் தன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, அது கூட செய்ய மாட்டேங்கிறாரு. சும்மா நார்மல் டேஸில் பார்க்குற கூப்பிட்டுருந்தா கூட பரவாயில்ல. அதிகம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு வந்து அவருடைய ஆயுள் காலம் குறைஞ்சிட்டே வருது. அவர் வீடியோ போட்டே இருக்கார். கடைசி 2 நாள் தான் போடலை, மீதி எல்லா நாளும் வீடியோ போட்டே இருக்கார். எல்லாத்தையும் அவருடைய பிளட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுற வரைக்கும் போடுறாரு, எல்லா வீடியோவும் போடுறாரு. கடைசி 2 நாள் போடல, கோமா ஸ்டேஜுக்கு பிறகு இறந்துறாரு. ஓகே, இதுதான் கடைசி 2 நாள் நடந்தது. அப்போ தான் வீடியோ போடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. அப்புறம் மிட் நைட்டில் அவரை டிக்ளேர் பண்ணுறாங்க, இறந்துட்டாரு. என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு சிறு ஆசையை கூட விஜயால் நிறைவேற்ற முடியல. ஓகே, இவரோட குடும்பத்தை பற்றி பெரிய தகவல் எதுவுமே வரலைங்களா சார்? இல்லை, குடும்பம்னா அப்பா அம்மா எல்லாமே வந்து அவங்க ஊரில் இருக்கிறாங்க. அப்பா இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இவர் ஒரு தீவிரமாக ஒரு லவ் பண்ணார், ஒரு லேடி பெண்ணை லவ் பண்ணி திருமணம் பண்ணாங்க. ஓகே, அப்புறம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அவர் செப்பரேட்டாக தான் இருக்கிறார். ஓகே, இவரோட ஆர்கன்ஸ்ல வேற டொனேட் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்து? ஆமாம், மொத்த ஃபுல் பாடியுமே வந்து டொனேட் பண்ணிட்டார். ஓகே, ஹார்ட் மட்டும் வந்து ஆர்ச்சரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி அது சாத்தியமானு தெரியல. ஓகே, பாடி கொடுத்துட்டாங்கன்னா தானம் பண்ணிட்டாங்கன்னா தானம் தான்.
இப்போ இன்னைக்கு அவருடைய இறுதி மரியாதை நடக்குது. அதுக்கு வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டு வாங்க ஓகே. அப்படின்னு, ஆர்ச்சரி ஸ்டூடெண்ட் ஆர்ச்சரி யூனிஃபார்மும் கராத்தே ஸ்டூடெண்ட் வந்து அவங்க அவர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு பாடியை மதுரை கொண்டு போகிறாங்க. ஓகே. மதுரை கொண்டு போயிட்டு மதுரையில் அவங்க ரிலேஷன்ஸ்லாம் வச்சு காமிச்சிட்டு அப்புறம் பாடியை வந்து ஒப்படைச்சிருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் ஒன்று பார்த்தோம். அவர் வந்து அவரோட தொடை எலும்பை வந்து ரிமூவ் பண்ணி அது மூலிமா சிலைகள்லாம் செய்கிறதுக்காக கூட நிறையா முயற்சிகள்லாம் எடுத்ததாக ஒரு தகவல் சொன்னார். உண்மையிலே அந்த மாதிரி பண்ணாருங்களா? இல்லை பண்ணல, அது மாதிரி ஒரு முயற்சியில் இருந்தார். ஓகே. பிளட் எடுத்து படம் வரைகிறது, நரம்பு எடுத்து இது பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு சாகசங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். எப்பயுமே ஒரு பரபரப்பாக ஒரு லைம் லைட்டில் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக ஒரு 5 வருஷம் தான் அவர் பெருசாக பரபரப்பு இல்லாமல் இருந்தார். ஓகே. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணுறது, அவங்கள வேர்ல்டில் எங்கே காம்படிஷன் நடந்தாலும் அவங்க கூட்டு போகிறது, அந்த வேலைகள் பண்ணிட்டு இருந்தார். அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டு அவருக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட் மேலே தான் இருந்துச்சு. இப்போ அவர் தான் மெயின் லீடாக அது எல்லாமே ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அவருக்கு அடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யார் பார்த்துப்பாங்க? ஸ்டூடெண்ட் நிறைய இருக்காங்க. ஓகே. பட் யார் அதை லீட் பண்ண போகிறான்னு தெரியல. அதே மாதிரி அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து என்னோட இடத்த வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். அதே மாதிரி பவன் கல்யாண் அவர்களும் வந்து என்னோட வீட்டையும் என்னுடைய ப்ராக்டிஸ் ஏரியாவே வந்து நீங்களே வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி. எதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு? இல்லை, அது அந்த இடத்துல பலரும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஓகே. பலரும் அங்கே வந்து கற்றுக்கிட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது அது ஒரு நினைவு சின்னமாக ஒரு ஆர்ச்சரி கராத்தேவுடைய ஒரு ஹப்பாத் இருக்கணும், ஞாபகமாக இருக்கணும், யாரும் வித்துறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சார். அவர் உடனே அவருடைய சைட்லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா மெடிக்கல் எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்க்காக கொடுத்தாங்க. ஓகே. பட் யாரும் கொடுக்கலையே. பவன் கல்யாணுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சேர்ந்துருக்குமான்னு தெரியல தகவல். பட் பவன் கல்யாண் இப்போ இருக்கிற நிலைமையில நான் வச்சிருக்காரான்னு தெரியல. இப்போ அந்த வீடு சேல்னு தான் அவரே போட்டிருக்காரு, போஸ்ட் அவரே போட்டிருக்காரு, வீட் சேல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாரு பெசன் நகரில். அது என்ன அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் வழக்கம் போல திரையுலகம் வந்து அவர் கைவிட்டு கண்டிப்பாக திரையுலகம் கைவிட்டுருச்சு. ஓகே. திரையுலகத்தை சேர்ந்த யாரும் வந்து அவர் உடல்நிலை சரியில்லாமல் வந்து பார்க்கல. தேவன்கிற ஒரு சிங்கர் மட்டும்தான் போய் அவரை பார்த்து அவரை கலாமாஸ்தர் வந்து பண்ணாங்க. அவங்க சில பேர் ரொம்ப செலக்டடான ஆட்கள் தான். பட் சினிமாவுக்காக அவருடைய கான்ட்ரிபியூஷன் நிறையா இருந்துச்சு. அந்த ஞாபகத்தை வச்சாவது ஒரு மரியாதை செலுத்திருக்கணும். பட் யாரும் பண்ணலையே. ஆனால் அவர் எதிர்பார்த்த ஆட்களும் இன்னும் வரவே இல்லை. இல்லை, வரல. இதே மாதிரி இதை காட்டிலும் கொடுமை என்னென்னா நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி. அசோக் குமார்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேமராமேன், பல தேசிய விருதில் வாங்கின கேமராமேன், மகேந்திரன் போன்றவர்கள் அவர் தான் கேமராமேன். அவர் இறந்தப்போ அது மாதிரி தான் நடந்துச்சு. ஓகே. அவ்வளோ பிரபலியமான கேமராமேன் இறந்த பிறகு ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. அந்த மாதிரி சினிமாவில் வந்து மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் தான் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கிற மாதிரி அர்த்தம். ஓகே. ஒரு மனிதனுக்கு மார்க்கெட் போச்சுன்னா அவன் வந்து உயிரோடு இல்லாத மாதிரி அவங்க நினச்சிடுவாங்க. ஓகே. சினிமாவில் அது மாதிரி தான் அடுத்த கடத்தை நோக்கி நகர்ந்து போயிடுவாங்க. பட் இவருக்குரிய மரியாதை செய்யலை. பட் இது வந்து நம்ம பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம். சினிமாவில் நேச்சராக நடக்கிறது தான். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க சார். ரொம்ப நன்றி.